என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸையும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதாவது ஜூஸ் பாட்டில்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். சின்ன மூடி தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் வந்து பாதி அளவுக்கு டாப் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனை அந்த மூடியில் வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு விட்டீங்க அப்படின்னா அழகாக ஒட்டிக்கோங்க. டாப்பில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நான் ஹோல்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கயிறை எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலையும் அந்த மூடியையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பாட்டிலுடைய சென்டரில் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. மூடி இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்லையும் நீங்கள் கலர் டேப் ஒட்டிக்கலாம், இல்லை கிஃப்ட் ராப்பர் ஒட்டிக்கலாம். நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடைச்சிரும் அவுட்டரில் உங்களுக்கு ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்ல ஹேங் பண்ணிட்டு இந்த ஆர்கனைசர்ல நீங்க ஸ்பூன்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் போட்டு வச்சாலும் சிசர் போட்டு வச்சாலும் எந்த பொருள் போட்டு வச்சாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டா அழகா இருக்கும். இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க.